ஒரு இதுல ஒரு பெண் வந்து அழுது விட்டு ஒரு ஃபத்வா கேட்கறதுக்கு அவ கதையை சொன்னா. என்னால் தாங்க முடியல, மிகவும் வேதனையா இருந்துச்சு. மனிதர்களா மிருகங்களான்னு நினைக்கிற அளவுக்கு அவ பெருசா சொன்னாது. சொல்லி போட்டு கடைசி நான் சொல்லுகிறேன் அவருடைய கதை என்ன. எனக்கு 3 புள்ளண்டா, 3வது சின்ன புள்ள. எங்க மாப்பிள்ளைக்கு நிறைய கனெக்ஷன், எப்போ பார்த்தாலும் ஒரு பெண்ணோட கனெக்ஷன். நான் சொல்லுவேன் என் பிள்ளைகளுக்காக வாழுவோண்டு. நான் அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பெண்களோட பேசி ஒரு சிலதை நான் உடைச்சிட்டேன். இப்போ ஒரு மாற்று அந்த பெண்ணோட ஒரு கனெக்ஷன். நான் கெஞ்சி பார்த்தேன், அழுது பார்த்தேன், அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவ விடுறதா இல்லை. இவர்கிட்ட சொல்லி பார்த்து இவ விடுறதா இல்லை. எங்க மகன் ஐசியூவில் சின்னவர். அந்த நேரம் என் ஹஸ்பண்ட் வந்தார். நான் கையை பிடிச்சி அழுத. நாங்கள் வாழுவோமே, எங்க பிள்ளைகள் வாப்பா வாப்பான்னு கேட்குது, நாங்கள் வாழுவோமே அழுத. அவர் சும்மா இருந்தார், ஒன்றும் பேசல. குழந்தை மௌத்தாகிட்டு ஜனாசாவை அடக்கிட்டு. ஒரே ஒரு நாள் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் போட்டார், பிள்ளைகளை பார்க்கணும் என்று. நான் பதில் அனுப்பல. எங்க பார்க்கணும் என்று கேட்கவும் இல்லை, எப்படி பார்க்கணும்னு சொல்ல இல்லை. அவ வந்து கேட்டது முழு சாராம்சத்தையும் சொல்லிட்டு, நான் இவரோட வாழணுமா, அல்லாஹ் என்ன குற்றம் பிடிப்பானா, நான் இவரோட வாழ்ந்துத்தான் ஆகணுமா, இதை கேட்கத்தான் முழுக்க அவ சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எவ்வளவு மிருகங்களாக நிற்பார்கள். இதுதான் முசீபத். நீங்கள் படித்திருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அமெரிக்காவிலே வாழ தெரியும் என்று நீங்கள் நம்பினால் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கொடுங்கள். பெரியவர்களே, ஐரோப்பா மனிதர்களுக்கு வாழ தெரியும் என்று நீங்கள் படித்திருந்தால் அவருடைய கொள்கையை படித்துக் கொடுங்கள். அவர்கள் பட்ட படிப்பை முடித்திருப்பார்கள். பல்கலைக்கழகங்களில் ஃபேமிலி சைக்காலஜியுடைய பட்ட படிப்பை முடித்திருப்பார்கள். அவருக்கு குடும்பம் என்றால் என்னென்று தெரியாது, தன் மனைவியுடைய ஒழுக்கம் என்றால் என்னென்று தெரியாது, அவருடைய மானம் என்பது எங்க 2 பேருக்குள்ள மானம் ஒரு அறைக்குரியது என்று அவருக்கு தெரியாது. எங்க மனைவி எனக்கு மட்டும்தான் அழகை காட்டணும், அவருக்கு நான் இப்படி இருக்கணும் அது தெரியாது. இவர்களுக்கு எப்படி இன்பமாக வாழ தெரியும். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயோடு ஓடினார்கள், ஓடி விளையாடினார்கள். அந்த விளையாட்டெல்லாம் காதல் நேரம் செய்வார்கள், காதலிக்கிற நேரம். நிஜமான திருமணத்தில் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் அந்த பரக்கத்தை தூக்கி எடுத்து விட்டான். அமர்கலமான திருமணம் முடித்ததுக்கு பிறகு இப்படி களத்துல கையை வச்சுட்டு, ஏண்டா முடிச்சோம் பாப்பா, எப்படி இவ்வளவு சிரமத்துக்கு பின்னாடி இந்த திருமணம் டிவோர்ஸ்ல நிக்குது, நான் எத்தனை லட்சம் செலவழிச்சிட்டேன். பெரியவர்களே, தயவு செய்து ஒன்றை பத்தி ஒன்றுக்கு மட்டும் வாங்க. நீங்க கவலைப்படாம இந்த உலகத்துல வாழ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால், உங்க பிள்ளைகள் நல்ல முறையில் சிரித்த முகத்தோட வாழணுமாக இருந்தால், என் பிள்ளைகள் வாழணுமாக இருந்தால், உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய அறிவு, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. பெரியவர்களே, இது எந்த மனிதனுடைய பேச்சும் அல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சு. இது மயக்கும் எங்களை, வல்லாஹி மயக்கும், வல்லாஹி மயக்கும். இந்த பேச்சிலே நானும் நீங்களும் மயங்கினால், அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் படிப்படியாக எடுத்தால், ஒவ்வொன்றையும் நீங்கள் வாழ்க்கைகளை நடைமுறைப்படுத்தினால், எங்க பிள்ளைகளுக்கு இதை வாரிசாக நீங்கள் கொடுத்தால், இதுதான் உங்களுக்கு தரக்கூடிய என்னுடைய மிகப்பெரும் கிஃப்ட் என்று நீங்கள் கொடுத்தால், குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கிற பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கினால், அதை நடைமுறைப்படுத்துகிற குழந்தைகளை உருவாக்கினால், நேர்மையும் நியாயமும் அடக்கமும் ஒழுக்கமும் தான் வாழ்க்கை என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிற பாடத்தை கொடுத்தால், பெரியவர்களே, நாங்கள் சிறப்பானவர்கள், எங்களுடைய சந்ததிகளை சிறப்பாக விட்டு போகிறோம் என்று அர்த்தம். இல்லை என்றால் வல்லாஹி இதே பயணம் திரும்பி ஓடுமாக இருந்தால், முஸ்லிம்களாகிய நாங்கள் கல்முனை, அக்கரப்பத்து, அட்டாளச்சேனை, நிந்தவூர், பாலமுனை, ஒளிவில், காத்தாங்குடி, இந்த எல்லா ஊர்களிலும் முஸ்லிம்கள் என்று நாங்கள் சந்தோஷப்பட்ட மாதிரி அல்லாஹ்வுடைய அதாபை நேரடியாக பார்க்க வேண்டி வரும். பெரியவர்களை, அல்லாஹ் விட மாட்டார். அந்த யுவதிகளுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதனால் பெரியவர்களே, இந்த இடத்தில் வரதட்சணை என்ற அந்த கொடுமை அல்ல, எங்களுடைய அதாவது அந்த கொடுமையை மட்டும் நான் பேசவில்லை, இதுக்கெல்லாம் பின்னணி என்பதைத்தான் சுருக்கமான ஒரு நேரம், உண்மையா ஒரு விஷயத்தை, அதாவது சுருக்கமான ஒரு நேரத்தில் உங்களை என்னால் முடியுமான அளவுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணினேன். உங்களோட பேசி உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி எடுத்தேன். அல்லாஹ் அந்த பரக்கத்தை இந்த உரையில் வைத்தால் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். அதனால் நன்றாக புரித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு கண்ணாடி போட்டு உலகத்தை பார்க்கிறவர்கள். எங்க கண்ணாடியில் உலகம் என்பது அற்பமானது, எனக்கு எதுவுமே தெரியாது. என் ரப்பு எதை எனக்கு விரும்புகிறானோ அதில் நான் சந்தோஷமாக பயணிக்கிறேன். என் பர்சில் உள்ள பணம் இல்லை,
என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது. என் ரப்புடைய அன்பு, என் ரப்புடைய அன்பு இதான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது. இப்படி முடிவெடுத்து உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைத்தேன். இந்த பட்ட படிப்புகள் கட்டாயம் தேவை ஒரு பிள்ளைக்கு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. இது இல்லாமல், இந்த வேதத்துடைய ஞானமும் அறிவும் இல்லாமல் பட்ட படிப்பை மேற்கொண்டால் அவர்கள் மிருகத்தை விட மோசமானவர்களாக மாறிவிடுவார்கள். வகுப்பறையில் 1ஆம் புள்ளியாக இருக்கிற இருந்த அடக்கம் பல்கலைக்கழகம் போனப்புற அவரிடம் காணவில்லை என்று சொன்னால் எங்கே போனது அந்த அடக்கம்? எங்கே போனது அந்த அடக்கம் பெரியவர்களே? அதனால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரே ஒரு லட்சியம். என் நேரம் முடிந்து விட்டது. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு லட்சியத்தோடு இந்த பயணத்தை நாங்கள் முடிப்போம். அதுதான் சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அழகாக வர்ணிக்கிறார்கள். சொல்றார்கள், சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்தார்கள். இதான் எங்க குழந்தைக்கும் எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரே லட்சியம், ஒரே லட்சியம். முகம் வாடி இருந்தது சௌபான் ரலியல்லாஹு. வந்த உடனே சௌபான் ரலியல்லாஹு முகம் வாடி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, சௌபான் என்னம்மா பிரச்சனை? வீட்டுக்கு போற மனைவி முகம் வாடி, ஏம்மா சோமில்லையா? ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, சௌபான் என்ன பிரச்சனை? அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட இருப்பேன், என் கல்பு நிறைஞ்சிரும் யா ரசூலல்லாஹ். உங்க பேச்சை கேட்பேன் யா ரசூலல்லாஹ், என் கல்பு நிறைந்து விடும் யா ரசூலல்லாஹ். நான் வியாபாரத்துக்கு வேலைகளுக்கு அங்கிங்கு போனால் திடீரென்று எனக்கு சில வேலை நன்றாக இருந்து கொண்டிருப்பேன், தனிமையும் பட்ட மாதிரி எனக்கு தோணும் யா ரசூலல்லாஹ். யாருமே என் பக்கத்தில் இல்லாத மாதிரி தோணும் யா ரசூலல்லாஹ். அப்போ ஓடி வருவேன் உங்களிடம், உங்களை பார்ப்பேன், உங்க பேச்சை கேட்பேன் யா ரசூலல்லாஹ். என் மனது நிரம்பி விடும் யா ரசூலல்லாஹ். நான் இன்றைக்கு அதே மாதிரி வேலை செய்கிற நேரம் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை யா ரசூலல்லாஹ். என்ன சிந்தனை தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து எனக்கும் சொர்க்கத்தை தந்து அந்த சொர்க்கத்திலே இந்த உலகத்தில் நான் விரும்பின நேரம் எல்லாம் உங்களை பார்ப்பேனே யா ரசூலல்லாஹ். நீங்கள் நபிமார்களோடு பெரும் பெரும் மாளிகைகள்ல, பெரும் பெரும் அந்த மாளிகைகள், நீங்கள் இப்ராஹிம் நபி மாதிரி நபிமார்களோடு நீங்கள் வாழுகிற நேரத்தில், சௌபான் சொர்க்கத்தில் சாதாரண அடியானோடு இருக்கிற நேரம், உங்களை பார்க்கணுமே, உங்களோட பேசணுமே என்று சௌபான் எண்ணுகிற நேரம் யா ரசூலல்லாஹ். எப்படி வந்து உங்களோடு பேசுவது யா ரசூலல்லாஹ்? நபிமார்களோடு நீங்கள் இருக்கிற நேரம், சௌபான் சாதாரண அடியான் சொர்க்கத்தில் இருக்கிற நேரம், யா ரசூலல்லாஹ் எப்படி உங்களோட நான் பேசுவது, எப்படி உங்களை பார்ப்பது, எப்படி என்னுடைய கல்வை உங்களை பார்த்து பேசி பழகி இந்த கல்வை நான் அமைதிப்படுத்திக் கொள்வது யா ரசூலல்லாஹ்? எனக்கு உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். பெரியவர்களே, லட்சியம் அதுதான், இந்த வாழ்வின் முடிவு அதுதான். நானும் நீங்களும் சொர்க்கத்தை நோக்கி போகிற பயணம் எங்கள் குடும்பத்தாரோடு, அல்லாஹ்வுடைய தூதரோடும் மற்ற நபிமார்களோடும் வாழக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே, அந்த ஆறுகளுக்கு பக்கத்திலே நீராடிக்கொண்டு சந்தோஷமாக அமர்கலமாக இந்த சபையில் அல்லாஹ் எப்படி என்னையும் உங்களையும் சங்கமித்தானோ அதே போன்று எங்களுடைய சந்ததியோடு, எங்களுடைய பிள்ளைகளோடு, பிள்ளைகள் வேற எங்கேயோ இருந்தால், அவர்கள் விபச்சாரம் செய்து நரக படுகொலியில் தள்ளப்பட்டால் எங்களால் தாங்க முடியுமா பெரியவர்களே? நாங்கள் குடும்பம் சகிதமாக சொர்க்கம் போவதற்கான பயணத்தை மேற்கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகிறேன்.